விலை இரண்டும் எப்போதுமே இரு துருவங்கள். அந்த இரு துருவங்களையும் இணைப்பதுதான் ஃபன் ஸ்டோரி. போன் 9566010006 மற்றும் 9566010007. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? ஹாலிவுட் படங்களை தேட்டரில் தமிழில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி எதனால் கொரியன் படங்களை தேட்டரில் தமிழில் ரிலீஸ் பண்ணுறதில்லன்னு புதுக்கோட்டையிலேருந்து யாசர் கேட்டிருக்காங்க. ஒரு படத்தை மொழி மாற்றம் செய்வதற்கான செலவு இருக்கே, அது ரொம்ப அதிகம். ஆங்கில படங்கள் அப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் ஆங்கில படங்களுக்கு பல ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. கோடிக்கணக்கில் அந்த படங்கள் வசூல் செய்கின்றன. ஆனால் கொரியன் படங்களை பொறுத்த வரைக்கும் அந்தளவு கொரியன் படங்களுக்கு ரசிகர்கள் இருப்பதாக சொல்ல முடியாது. கொரியன் படங்களை ரசிக்கின்ற கூட்டம் இருக்க, அது ஒரு சிறு கூட்டம். அதன் காரணமாக தான் கொரியன் படங்களை தமிழில் மொழி மாற்றம் செய்து வெளியிடுவதில்லை. சிவாஜி அவர்கள் நடித்த படங்களில் அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் எது, அதிக வசூலான படங்கள் எதுன்னு காஞ்சிபுரம்லேருந்து வேல் கேட்டிருக்காங்க. நடிகர் தினம் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படங்களே மிக அதிகமான பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம்னா அது B.R. பந்துலுடைய இயக்கத்திலும் தயாரிப்பிலும் உருவான கர்ணன் திரைப்படம் தான். அவருடைய திரைப்படங்களை மிக அதிகமான வசூலை செய்த படம்னா அது திருசூலம் திரைப்படம். திருசூலம் அவர் கதாநாயகனாக நடித்த படம். அவர் குணச்சித்திர பாத்திரத்தை நடித்து மிகப்பெரிய வசூல் செய்த படம்னா அது படையப்பா. பி வாசுவுடைய மகன் சக்தி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? பி வாசு எதனால் திரும்பவும் சக்தியை வச்சு ஒரு படம் கூட பண்ணவே இல்லைன்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. நீண்ட இடைவெளிக்கு பின்னால் இப்போ வாசுனுடைய மகனான சக்தி ஒரு திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். பி வாசுவை பொறுத்தவரையில் இப்போ அவர் படத்தயாரிப்பில் ஈடுபடலை அப்படின்றதுனால தான் தன்னுடைய மகனை வைத்து அவர் படத்தை உருவாக்கவில்லை. நடிகர் அசோகன் தமிழில் ஹீரோவாக நடித்த படங்களில் எந்தெந்த படங்கள் பெரிய ஹிட் ஆச்சுன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. அசோகன் கதாநாயகனாக நடித்த படங்களுடைய எண்ணிக்கையே பார்த்திங்கன்னா மிக குறைவு. அதில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அப்படின்னு மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் உருவாக்கிய வல்லவனுக்கு வல்லவன் படத்தை சொல்லலாம். விஜய் ஆண்டனி நடித்து இசையமைக்கிற அப்பா குட்டி அப்படிங்கிற படத்தில் உங்களுடைய கேரக்டரை பற்றி சொல்ல முடியுமான்னு பரமக்குடியிலேருந்து கார்த்திகேயன் கேட்டிருக்காங்க. விஜய் ஆண்டனியுடைய அப்பா குட்டி படத்தில் என்னுடைய கதாபாத்திரம் மிகச்சிறிய ஒரு கதாபாத்திரம். அதில் ஒரு மருத்துவராக நான் வருகிறேன். மல்லியம் ராஜகோபால் அவர்கள் சவாலே சமாளி படத்தை தவிர வேற ஏதாவது படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணாரான்னு நியூயார்க்லேருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. மல்லியம் ராஜகோபால் இயக்கிய முதல் திரைப்படம்னா அது ஜீவனாம்சம் என்ற திரைப்படம் தான். அந்த படத்தில் தான் லட்சுமி அறிமுகமானாங்க. அந்த படத்துக்கு பின்னால் என்ன முதலாளி சௌக்கியமா, கஸ்தூரி விஜயம் போன்ற படங்களையும் அவர் இயக்கியிருக்கிறார். ஜெயிலர் 2 ஓம் ரெண்டுமே இப்போ வரைக்கும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகிறதா தான் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு படம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஓம் திரைப்படத்துடைய வெளியீடு ஒரு நாள் தள்ளித்தான் போயிருக்கு. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி அன்றைக்கு ஜெயிலர் 2 திரைப்படம் வெளியாகிறது. 16ஆம் தேதி தான் தனுஷுடைய ஓம் திரைப்படம் வெளியாக இருக்கிறது. வெங்கட் பிரபு மகிழ் திருமேனியோட நிலைமை தான் இப்போ வினோத்துக்கும் வருமா, இல்லை வேற யாராவது ஹீரோ சீக்கிரம் அவருக்கு வாய்ப்பு தருவாங்களான்னு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. வெங்கட் பிரபுவை பற்றி ஒரு விமர்சனத்தை உங்களுடைய கேள்வியில் வச்சிருக்கீங்க. வெங்கட் பிரபு தான் ஆதித்ய பச்சனுடைய இயக்கத்திலே அஜித் நடிக்கின்ற படத்துக்கு அடுத்து உருவாக இருக்கின்ற படத்தில் அவரை இயக்க இருக்கிறார். லட்சுமணத்தை பொறுத்தவரையிலே ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷன்ஸ் அவரை ஏற்கனவே ஒப்பந்தம் செய்திருக்காங்க. சூர்யா தான் அதில் கதாநாயகனாக நடிக்க இருக்கிறார். ராமாயணா படத்துடைய ஹிந்தி வெர்ஷனுக்கு அமிதாப் பச்சனும் தமிழ் வெர்ஷனுக்கு ரஜினிகாந்தும் நெரேட்டராக வாய்ஸ் கொடுத்துருக்காங்கிற தகவல் உண்மையான கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. ராமாயண படத்தின் ஹிந்தி பதிப்புக்கு அமிதாப் பச்சனும் தமிழ் பதிப்புக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இல்லை. தனஞ்சயன் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்க தமிழ் சினிமா ட்ரேட் கைட் புத்தகத்தில் டாக்ஸிக் படத்துடைய எந்த ஒரு ரைட்ஸுமே விற்கப்படலைன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தும் அந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. டாக்ஸிக் திரைப்படத்தின் மீது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் எந்த அளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னாலே அந்த படத்தினுடைய OTT சேட்டலைட் உரிமைகளை விற்றால் மிகப்பெரிய தொகைக்கு வியாபாரம் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை கூட உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நாளை நமதே படம் ஹிந்தியிலேருந்து தமிழுக்கு வந்ததா இல்லை தமிழ்லேருந்து ஹிந்திக்கு போனதான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஹிந்தியிலே 1973ஆம் ஆண்டிலே வெளியான யாதோன் கி பாராத் என்ற படத்தினுடைய தமிழாக்கம் தான் நாளை நமதே திரைப்படம். எம்ஜிஆர் நடித்த அந்த திரைப்படம் 1975ஆம் ஆண்டிலே வெளியானது. முதல்ல வெளியானது ஹிந்தி படம் தான். சன் பிக்சர்ஸ் எப்பவுமே அவங்களுடைய படங்களுக்கு அக்ரெசிவான ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஆனால் DC படத்துக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் பண்ணாமலே இருக்காங்க. மயூரன் மட்டக்களப்புலேருந்து கேட்டிருக்காங்க. நான் பலமுறை சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு திரைப்படத்துக்கு எப்படி விளம்பரப்படுத்தணும், எந்தெந்த படத்துக்கு எப்படி விளம்பரப்படுத்தணும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நடிகர்கள் குடும்பங்களுக்குள்ளவே படம் பண்ணுறதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்களுடைய படப்பிடிப்பில் ஈடுபடும்போது அவங்களுக்கு ஒரு சௌரியமான சூழ்நிலை இருக்கணும். தங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் படம் எடுக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சௌரியமான சூழ்நிலை இருப்பதாக அவங்க நினச்சா அப்படி நடிக்கிறதுல தப்பு என்ன இருக்குது?
தியேட்டரில் முக்கால்வாசி டிக்கெட்டை ப்ரொடியூசரே புக் பண்ணிக்கிற மாதிரி கார்ப்பரேட் புக்கிங் அப்படிங்கிற சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்துருச்சான்னு பரத் யாழ்ப்பாணத்துலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ளதை போல் படம் வெளியாகிற நாட்களில் தயாரிப்பாளர்களே இந்த டிக்கெட்டுகளை எல்லாம் வாங்கி தேட்டரை நிரப்புகின்ற இந்த கார்ப்பரேட் புக்கிங் ஸ்டைல் இப்போ தமிழ் சினிமாவிலே மெல்ல மெல்ல பரவ ஆரம்பித்திருக்கிறது அப்படின்றது உண்மைதான். மறைந்த பாடகி ஜமுனா ராணி அவர்களை பற்றி தகவல் சொல்ல முடியுமான்னு கல்யாணி சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜமுனா ராணியுடைய மறைவு அப்படின்றது நிஜமாகவே மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய குரல் ரொம்ப வித்தியாசமான குரல். எந்த பாடலை கேட்டாலும் இது ஜமுனா ராணி குரல் அப்படின்னு சொல்லிட முடியும். அந்த அளவுக்கு வித்தியாசமான ஒரு குரலை பெற்றிருந்தவர் தான் ஜமுனா ராணி. தமிழ் சினிமா உலகிலே பல பாடல்களை பாடிய ஒரு அற்புதமான பாடகி அவர். பொதுவாகவே எல்லா ஹீரோவும் அவங்களுடைய பட ஆடியோ லான்ச்சை சென்னையில் தான் நடத்துவாங்க. ஆனால் சூர்யா கோவை மதுரைன்னு நடத்துகிறாரு. இதுக்கு காரணம் என்னன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரசிகர்கள் சென்னையில் மட்டும்தான் இருக்காங்களா என்ன? தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லா தலைநகரங்கள்லேயும் விழாவை நடத்துறது சிறப்பான ஒரு விஷயம்தானே. ஜிவி பிரகாஷோடைய இசைக்கு இப்போ பெருமளவு வரவேற்பு கிடைக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சமீபத்தில் கூட தன்னுடைய படைப்புக்காக தேசிய விருது வாங்கிய ஒரு இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ். அவரை பற்றி இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறது சரிதானா? சிவாஜி அவர்கள் நடித்த எந்த படத்துக்காவது அறிஞர் அண்ணா கதை வசனம் எழுதியிருக்காரான்னு காஞ்சிபுரத்துலேருந்து வேல் கேட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணாவுடைய கதை வசனத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நடிகர்களும் சிவாஜி கணேசனுக்கு அமையலாம். ஆனால் அவருடைய கதையில் சிவாஜி நடித்திருக்கிறார். அந்த படத்தினுடைய பெயர் ரங்கோன் ராதா. அண்ணாவுடைய அந்த கதைக்கு வசனம் எழுதியவர் கலைஞர் மு. கருணாநிதி. ரைட்டர் சுஜாதா சினிமாவை பற்றி புத்தகம் எழுதியிருக்காரான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. திரையுலகத்தை பற்றி எழுத்தாளர் சுஜாதா எழுதியுள்ள புத்தகங்களில் மிக முக்கியமான ஒரு புத்தகம் திரைக்கதை எழுதுவது எப்படி என்ற புத்தகம். அந்த புத்தகம் இன்றைக்கும் பல நூறு பிரதிகள் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. பல இளம் இயக்குநர்களுக்கு உதவிகரமாக இருக்கின்ற ஒரு நூல் அது. கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி குடும்ப கதைகளை ரவி மோகனை பார்க்க முடியறதே இல்லையே. அப்படி வர கதைகளை அவர் ரிஜெக்ட் பண்ணுறாரா இல்லை டேரக்டர் யாருமே அவருக்கு அந்த மாதிரி கதைகளை எழுதுறதே இல்லையான்னு யாழ்ப்பாணத்துலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. ரவி மோகன் அப்படிப்பட்ட கதைகளை எல்லாம் தவிர்ப்பதாக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கதைகள் அவரை சென்று அடையலை அப்படின்னு வேணால் சொல்லலாம். ரஜினியை ஒரே ஒரு பாடலோட பாடுறதே நிறுத்திட்டாருன்னு ரகுவரன் இந்தோனேஷியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினி முறையாக பாடலை கற்றுக்கொண்டவர் இல்லை. அவர் பாடிய அந்த பாடலும் எந்த அளவுக்கு அமைந்தது அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். தனக்கு தெரியாத விஷயத்தில் எப்போவுமே ரஜினிகாந்த் ஈடுபட மாட்டார். ராஜ்கமல் நிறுவனம் இது வரைக்கும் எத்தனை படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, அதில் எத்தனை படங்களை கமல் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் இதுவரையிலே 26 திரைப்படங்களை தயாரித்திருக்கிறது. அதில் 5 திரைப்படங்களை கமல்ஹாசன் இயக்கியிருக்கிறார். ரத்னகுமார் அடுத்து யாரை வச்சு படம் பண்ண போறாரு? அந்த படத்தையும் லோகேஷ் கார்த்திக் சுப்ராஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களான்னு தீனா சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. ரத்னகுமாருடைய முழு கவனமும் இப்போ லோகேஷ் கனகராஜ் இயக்குகின்ற அல்லு அர்ஜுன் படத்தில் தான் இருக்குது. அந்த படம் முடிந்ததுக்கு பின்னால் தான் தன்னுடைய அடுத்த படத்தை பற்றியே அவர் சிந்திக்க தொடங்குவார். பியு சின்னப்பா தமிழ் படங்களில் பாடல்கள் பாடியிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப கட்டத்திலே எல்லா கதாநாயகர்களும் பாடி நடிக்கின்ற கதாநாயகர்களாகத்தான் இருந்தார்கள். பாடி நடிக்கலைன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற சூழ்நிலை தான் அந்த காலகட்டத்திலே இருந்தது. எம்கே தியாகராஜ பாகவதர், பியு சின்னப்பா இருவருமே மிக அழகாக பாடக்கூடியவர்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு காலகட்டத்திலே ஜனநாயக மாதர் சங்கத்தினர் திரைப்பாடல்களில் பெண்கள் என்ற தலைப்பிலே ஒரு கருத்தரங்கத்தை நடத்தினார். அந்த கருத்தரங்கிலே கவிஞர் வாலி இயற்றிய பல பாடல்கள் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகின. அந்த கடுமையான விமர்சனங்களுக்கெல்லாம் ஒரு கட்டுரையிலே பதில் சொல்லியிருந்தார் கவிஞர் வாலி. பெண்ணால் பிறந்து பெண்ணுடன் வாழ்ந்து பெண்ணை ஈன்றெடுக்கும் எந்த ஆண்மகனும் தற்கால சமூகத்தில் பெண்ணை கொச்சைப்படுத்தி பேசவோ எழுதவோ மாட்டான். படப்பாடல்கள் பாடலாசிரியர்களின் கருத்து அல்ல என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு படப்பாடல் படத்தில் கதாநாயகனோ கதாநாயகியோ தாங்கி நிற்கும் கருத்தை வெளிப்படுத்துகிறதே தவிர படைப்பாளியின் கருத்தை வெளிப்படுத்துவதில்லை. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என்ற என்னுடைய பாடலை என்னுடைய கருத்தாக ஏற்றுக்கொண்டிருந்தால் மக்கள் பெரிய அளவிலே குழம்பி போயிருப்பார்கள். எந்த 3 எழுத்தை நான் சொல்ல வருகிறேன் என்பது அவர்களது சிந்தையை சல்லடை கண்களால் துளைத்துவிடும். அது கதாபாத்திரத்தின் கருத்து, அதுவும் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த எம்ஜிஆரின் இமேஜை சார்ந்த கருத்து என்பது மக்களுக்கு தெளிவாகவே புரிந்திருந்ததால் தான் 3 எழுத்து என்று எம்ஜிஆர் குறிப்பிடுவது திமுகவை என்பது உணரப்பட்டு கொட்டகையில் கையூழி எழும்ப காரணமாக இருந்தது. நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்ற பாடலை என்னுடைய கருத்தாக மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் நகைப்புக்குரியவனாகி இருப்பேன். அந்த வரிகளை நான் எம்ஜிஆர் உதடுகளில் உட்கார்த்தி வைத்தேன். அப்படி ஆணையிடவும் அதை நடத்தி காட்டவும்
அவருக்கு அருகதையும் ஆற்றலும் உள்ளதாக மக்கள் எண்ணியதின் விளைவே அந்த பாடலுக்கு பெருமை சேர்த்தது. கணியன் பூங்குன்றனார் பாடிய தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற மந்திர வாக்கியத்தை மாதர் சங்கத்தினர் மனனம் செய்வது நல்லது என்று அந்த கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் கவிஞர் வாலி. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.